ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் கட் ப்ளவுஸு. ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வந்து நம்ம போடல, ஏன்னா இப்போ பேக் நெக் டிசைன் மட்டும் போடுறதுனால நம்மளுக்கு வீடியோ நல்லா ஃபுல்லாக லென்த்தாக போகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் மட்டும் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்டாக வந்து வீடியோ க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். ஏன்னா பேக் மட்டும் தானே போடுறீங்க, இப்போ ஸ்லீவ் போடுறேன்னு கேட்காதீங்க. ஸ்லீவ்லேயும் சின்னதாக ஒரு டிசைன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்குரிய டீட்டெயிலும் வேணுன்றதுக்காண்டி ஸ்லீவையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. வழக்கம் போல் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரின்ஸ் கட் ப்ளவுஸு. எங்கள்கிட்ட ஏற்கனவே பேப்பர் கட் இருந்தனால நாங்கள் அப்படியே வந்து ட்ரா பண்ணுறோம். நம்ம பிரின்ஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு ஏற்கனவே டீட்டெயில் வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வேணுன்றவங்க மறக்காமல் பாருங்கள். இல்லை எங்களுக்கு ஃபுல் கால்குலேஷனோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற பேப்பர் கட் வந்து ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ ஷார்ட்டாக முடியணும். ஸோ பேப்பர் கட்டில் வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சாச்சு. கீழே இந்த பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே ப்ளவுஸில் மடிச்சடிக்கக்கூடிய பார்ட்டு, இதை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி தனியாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1.5 இன்ச்சு, அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு நடுவில் வர அந்த கேப் வந்து வேணும். ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு டிசைன் வந்துடாது. ஒரு சின்ன பார்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லைன் மாதிரி வேணும். அதனால் அந்த இது வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சுக்கு வேணும். அது மாதிரி போட்டுக்குவோம். போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப தள்ளி இருக்குது, இன்னும் நம்மளுக்கு ஷார்ட்டாக வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். 2 இன்ச்சுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கலாம், லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலேயும் அதே மாதிரி 2 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம குறிச்சோம்ல 1.5 இன்ச்சு, அதுலேருந்து நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிவிட்டு இந்த கட்டை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கோபுரம் வர மாதிரி லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி வரணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைனு. இதில் வர மாதிரியே அப்படியே நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கர்வ் ஷேப் வந்து வர்றது பார்க்குறது அழகாக தெரியும். உங்களுக்கு லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து வராது, மேலே இருந்து தான் வரும். ஏன்னா நம்ம கீழே வந்து 1.25 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வரும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பேர் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு பாயிண்ட் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ இதை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பு. இதில் வந்து கீழே சின்ன ஒரு பஞ்ச் வந்து தொங்குற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஸ்லீவ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அது எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு வர அந்த நடுவில் வர ரவுண்டு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணிக்குவோம். இப்போ சென்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நடுவில் குறித்து அந்த சென்டர் மெஷர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு லைன் வந்து வரைஞ்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை மாடல் மாதிரி நம்ம செஞ்சு வந்து வச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து நம்ம ரெடிமேடாகவே வாங்கியிருக்கோம். அது வந்து ரெடிமேடாக கிடைக்கும். நம்ம ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். அதாவது கான்ட்ராஸ்ட் கலர் அப்படி சொல்லுவாங்களே, அந்த கலருக்கு ஆப்போசிட்டாக நம்மளை மேட்ச் ஆகிற மாதிரி நீங்களே வந்து அது வந்து வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குரிய லைனிங், அதாவது நல்ல பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஏற்கனவே வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பார்டருக்குரிய அந்த பாயிண்ட் வந்து நம்ம விட்டுருக்கோம். அதனால் பார்டரை வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஏன்னா அந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி திருப்பி விட்டால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வந்து ஃபுல்லு ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதாவது வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம லைனிங் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணலாம். 2 ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தச்சு விட்டு திருப்பணும். அதனால் வந்து அந்த டைமில் எதுவும் ஸ்டிச்சிங் விட்டுறக்கூடாது. அதனால் 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து அது திரும்பணும். அதனால் அங்கங்கே குட்டி குட்டியாக, அதாவது பெண்டு எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் குட்டி குட்டி ஸ்நாச் வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக ஸ்நாச் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹோலுக்குள்ளே அந்த இருக்கிற லைனிங் துணியை விட்டு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சிடும்.
இப்போ நம்ம இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு அமுக்கு தையல் இருக்கணும். அந்த பிசுறு எல்லாம் லைனிங் அதாவது வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உள்ள எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் அடிச்சுடுங்க. அவசரப்பட்டு அமுக்கு தையல் அடிச்சிங்க அப்படின்னா அந்த லைனிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக எந்த அளவுக்கு துணி வந்து உள்ளார தள்ளி விடுமோ அந்தளவுக்கு உள்ள சுருக்கு இல்லாமல் தள்ளி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமுக்கு தையல் அடிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல பீஸ் மட்டும் வெளில தெரியும். நீங்கள் அவசரப்பட்டுட்டு டபக்குன்னு லைனிங்கில் வந்து நீங்கள் அமுக்கு தையல் போட்டிங்கன்னா அந்த பிசுறு வெளில தெரியும். நம்மளுக்கு அந்த டிசைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் இது எக்ஸ்ட்ரா அந்த லைனிங் வந்து தெரியும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம கீழே வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்மளால் திருப்ப முடியாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கமாக வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மடிப்பு வச்சு ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் அதாவது ஜாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து ஒரு அமுக்கு தையலை வந்து அடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இதுவும் அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அமுக்கு தையல் அடிங்க. இப்போ சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்கிறதே அதான். சின்ன சின்ன ஃபினிஷிங் கூட நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ஃபினிஷிங் வந்து வரும். எப்போவுமே அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த டிசைனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி 2 ஸ்டிச் வந்து கொடுத்துருங்க. அப்போ ஏன்னா நம்ம தச்சு விட்டு திருப்புறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவும் விட்டுறக்கூடாது. அதனால் 2 ஸ்டிச் கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறோம். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் அந்த சென்டர் பார்ட்டில் உள்ள துணியை மட்டும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்நாச் வழக்கம் போல தான் குட்டி குட்டி ஸ்நாச் வந்து கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி விட்டு அமுக்கு தையல் வந்து அடிச்சிடலாம். லைனிங் துணியை மட்டும் எடுத்து அப்படியே நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஃபுல்லாக நல்லா உள்ளே திருப்பி விட்டு அதே மாதிரி தான் சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பிசுறு இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுக்கு தையல் அடிங்க. சுருக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் அந்த லைனிங் துணியும் நம்மளுக்கு தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கோண பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5 வந்து ஸ்டிச் பண்ணி தொங்க விட போகிறோம். முக்கோண பீஸ் ஆல்ரெடி வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ண தெரியும். அதனால் நம்ம அதை வந்து போடலை. அதாவது ஒரு 5 பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அது ஒவ்வொன்றுமே சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். வீடியோவில் வந்து தெரியும். அடுத்து வந்து ஃபுல்லாக நம்ம சைடு வந்து முதல் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. கொஞ்சம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு என்கரேஜாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே அந்த மடிச்சு அடிச்சிடம்ல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம். அதை வந்து மடிச்சு எடுத்துக்குவோம். அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி சும்மா லேஸ் ஒர்க் வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ப்ளைனாக விட்டால் அப்படியே விட்டால் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு
லேஸ் ஒர்க் வந்து பண்ணிடுங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடம் நம்ம வளையிற இடத்துல வந்து அந்த பெண்டு வந்து குவிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணல அந்த இடம் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் லேஸ் அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் பெண்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். ஒரு சிலர் வந்து அந்த எட்ஜில் கார்னரில் திருப்பையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவீங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அந்த இடத்துல உரமையில மட்டும் கொஞ்சம் பெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். தூக்கிக்கிட்டே இருக்காது. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்போசிட் சைட்லேயும் அப்படியே வந்து இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கிக்கிட்டு இருக்காது. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அடுத்து ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்துக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவில் அந்த குட்டியாக வந்து ஒரு டிசைன் வந்து வைக்க போகிறோம். அதுக்குரிய கட்டிங் தான் இது. 5க்கு 4ன்ற இதில் மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பீஸோடு ஜாயின் பண்ணணும். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். 3 சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது அதுக்குரிய ரோப் டிசைனு. ரோப் வந்து உங்களுக்கு தச்சு திருப்ப தெரியும்னா தச்சு திருப்பிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது மாதிரி மடித்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரோப் ஸ்டிச்சிங்கில் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தச்சு திருப்புறது நிறைய பேருக்கு திருப்ப தெரியாது. இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த முக்கோண பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 5. ஒன்றோட ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்னு தெரிகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவுக்குரிய அந்த டிசைனை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு திருப்பி விடணும். அதனால் அது திருப்பி விடுறதுக்கு ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் அந்த கிராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டு அமுக்கு தையல் வந்து அடிச்சிடலாம். எந்தளவுக்கு ஒரு சிஸ்ஸரோ இல்லை ஒரு ஊசியோ வச்சு இந்த கார்னர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இல்லாட்டி மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நல்லா ஒன்று தேய்ச்சி விடுங்க. இல்லாட்டி ஊசியை வச்சு நல்லா குத்தி விட்ருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு அமுக்கடியாக இருந்து அடிச்சிடலாம். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஜு வந்து நல்லா அழகாக நீட்டாக தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிஸ்ஸரோ இல்லை ஊசியோ எதையாச்சும் வச்சு நீங்கள் குத்தி விட்டீங்க அப்படின்னா அது வெளியில் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2ஆக மடித்து சென்டர் மொதல் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு சென்டரில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மடிப்பு வந்து ஒன்று போல் ஈவனாக வர மாதிரி வேணும். அதனால் அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ளீட் எடுப்போம்ல அது மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் மடித்து எடுத்துகிட்டு நம்ம அதை மார்க் பண்ண அந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பஃப் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவில் வந்து அந்த கேப் இருக்கோம்ல அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணோம். இந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெடிமேடாகவே கடைகளில் வந்து கிடைக்கும். இதை வந்து அந்த ப்ளைனாக இருக்கிறனால இதோட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஒரேடியாக ஹைட் ஏற்றிடாதீங்க. சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்டிச் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். வீடியோ லென்த்தாக போடுற காரணத்துக்காண்டி இதுக்குரிய ஃப்ரண்ட் பீஸெல்லாம் வந்து நம்ம பிரின்ஸ் கட் தான் ஏற்கனவே சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால் அதெல்லாம் போடல. ஒன்லி பேக் சைடு மட்டும்தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ப்ளஸ் ஸ்லீவ் வந்து டிசைன் இருக்கனால ஸ்லீவ் வந்து போட்டிருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். வேணுன்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டுருவோம். இல்லை இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து எங்களுக்கு அளவெடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த இதை வந்து பட்டனை வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக சென்டரில் வர மாதிரி லூஸாகவும் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோட ஃபுல் டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.